அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சிவராத்திரி பூஜை வீட்டில் செய்வது எப்படி என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவராத்திரி பூஜையை வீட்டில் செய்ய விரும்புபவர்கள் அதிகாலையில் நீராடி தூய ஆடைகளை அணிந்து பகல் முழுவதும் ஜெபம் செய்ய வேண்டும். தியானம், பாராயணம் போன்றவைகளில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும். மாலையில் வீட்டில் ஒரு தூய்மையான இடத்தில் அல்லது பூஜை அறையில் சிவன் படத்தையோ அல்லது சிவலிங்கத்தையோ அலங்காரம் செய்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இரவு 4 காலமும் பூஜை செய்ய வேண்டும். இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் லிங்கோத்பவர் காலத்தில் ஆவது கண்டிப்பாக கண் விழித்து பூஜை செய்ய வேண்டும். அதிகாலை 3 மணிக்கு வில்வ இலை மற்றும் மலர்களால் தீபாராதனை காட்ட வேண்டும். இப்படிப்பட்ட நேரத்தில் குடும்பத்துடன் அமர்ந்து ஓம் சிவாய நமச்சிவாய என மந்திரத்தை சொல்ல வேண்டும். சிவன் தொடர்பான பாடல்கள், கதைகளை கண்டிப்பாக கேட்க வேண்டும். சினிமா, டிவி பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக முதல் ஜாமத்தில் சுத்த அன்னம், காய்கறிகள் ஆகியவற்றையும் வில்வ பழத்தையும் நிவேதனம் செய்ய வேண்டும். 2ஆம் ஜாமத்தில் லட்டு, பலாப்பழத்தையும் 3ஆம் ஜாமத்தில் நெய் கலந்த பலகாரங்கள், பாயாசம், மாதுளை பழங்களையும் நிவேதனம் செய்து வழிபட வேண்டும். 4ஆம் ஜாமத்தில் கோதுமையால் செய்யப்பட்ட பலகாரம் மற்றும் கிடைக்கும் பலன்களை நிவேதனம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஜாமத்திலும் பூஜை முடிந்ததும் தங்களால் முடிந்த அளவு தானங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். விடிந்ததும் நீராடி நித்திய கடன்களை முடித்துவிட்டு சிவன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டு உணவு உண்ண வேண்டும். சிவராத்திரி நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் தண்ணீர், பால், பழங்களை கண்டிப்பாக உண்ணலாம். அடுத்ததாக நன்மை தரும் ராத்திரி பூஜையாக சிவாய நமக என சிந்தித்து இருப்போருக்கு ஒரு நாளும் அபாயமில்லை என்பது அன்றோரின் வாக்கு. சிவராத்திரி தினத்தில் இரவில் சிவபெருமானை வேண்டி 4 பூஜைகளும், அதாவது 4 ஜாம பூஜைகளும் நடத்தப்படுகின்றன. மாலை 6:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை. அடுத்ததாக நள்ளிரவு 12:30 மணி, அதிகாலை 3 மணி ஆகிய நேரங்களில் சிவலிங்க அபிஷேகம் செய்து காரியங்களில் நன்மை பயக்கும். முதல் காலத்தில் சிவனுக்கு பிரம்மா பூஜை செய்வதாக ஐதீகம். அதாவது சிவபெருமானுக்கு முதல் காலத்தில் பிரம்மா பூஜை செய்கிறார் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் பிறவியில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம். 2ஆவதாக மகாவிஷ்ணு 2ஆம் கால பூஜையை செய்கிறார். இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் தன, தானிய, சம்பத்துக்கள் கண்டிப்பாக சேரும். 3ஆம் கால பூஜையை சக்தியின் வடிவமான அம்பாள் செய்வதாக ஐதீகம். இதை லிங்கோத்பவ காலம் என்பவர். இந்த பூஜையில் கண்டிப்பாக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது ஐதீகம். சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்னப்பறவை வடிவில் மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபம் பாதாள லோகத்தையும் தேடி இது சிறப்புடையது இந்த காலம். இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்கும் சக்தியின் அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். 33 தேவர்களும் முனிவர்களும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து சீவராஜிகளும் 4ஆம் காலத்தில் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது. அப்போது விரதம் இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். இல்லறம் இன்பமாக திகழும். நினைக்கின்ற காரியம் கண்டிப்பாக கிடைக்கிறது. இது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. சிவராத்திரி முக்கிய திருத்தலங்களாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோயில் விளங்குகிறது. 3ஆவதாக திருவெற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவில் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாடி திருவள்ளீஸ்வரர் கோவில் இன்னும் சிறப்புடையதாக பார்க்கப்படுகிறது. திருவள்ளிக்கேணி திருவெட்டீஸ்வரர் ரொம்ப சிறப்பாகும். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோயில் சிறப்புடையதாக இருக்கிறது. திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில் மிக சிறப்புடையது. திருவலங்காடு வறண்டானீஸ்வரர் கோவில் மிக சிறப்பாதாகும். அடுத்ததாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் மிக சிறப்புடையதாகும். சிதம்பரம் நடராஜர் கோவில் சிறப்பு பெற்றது.
திருக்கோவிலூர் விரட்டேஸ்வரர் ஆலயமும் காளகத்தீஸ்வரர் கோவிலும் திருவைக்காவூர் வில்வவனேஸ்வரர் கோவில் மிக மிக சிறப்பு பெற்றதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த காலங்களில், அதாவது சிவராத்திரி போன்ற புண்ணிய காலங்களில் நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று பாரமுள் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வேண்டி உங்களுடைய குறைகளை அவர்களிடம் சொல்லி நன்மை பயக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.